ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. பூமிக்கு தங்கம் எப்படி வந்திருக்கும், அதுக்கு ஏன் இன்னும் மவுஸ் அப்படியே இருக்குது, விலை குறையவே மாட்டேங்குதே அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தங்கம் அப்படிங்கிறது இந்து மற்றும் ஜெயின் மதங்களில் எல்லா முக்கியமான ஃபெஸ்டிவல்களையும் விசேஷங்கள்லையும் ஒரு முக்கிய அங்கமாக தான் இருக்குது. கோல்டு இல்லாத ஒரு திருமணத்தை நம்ம பார்க்கவே முடியாது. இந்திய கலாச்சாரத்தில் தங்கத்துக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. பூமியிலேயே மதிப்புமிக்க பொருள் அப்படின்னா அது தங்கம் தான். பூமியில் இருக்கிற மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் உருவாகிற மாதிரி இந்த தங்கமெல்லாம் உருவாகிறது இல்லைங்க. ஒரு தங்கம் உருவாகணும் அப்படின்னா மிகப்பெரிய வெப்ப ஆற்றல் தேவை. அந்த அளவுக்கு வெப்பம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா அதிக ஆற்றல் கொண்ட நட்சத்திரங்கள் மரணிக்கும் போது, அப்போ சூப்பர்னோவாவிலிருந்து இல்லைன்னா 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் இணையும் போது அப்போ தான் அவ்வளவு வெப்பம் உருவாகும். நட்சத்திரம்லாம் இடிக்கும் போது இல்லைன்னா வெடிக்கும் போது உருவாகிற ரொம்ப ஹை டிகிரி செல்சியஸிலான வெப்பநிலையினோட சாம்பல் தாங்க நம்ம தங்கம். சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, தங்கம், யுரேனியம் இந்த மாதிரியான ரொம்ப ஸ்ட்ராங்கான தனிமங்கள் எல்லாம் கருத்துளையிலிருந்து உருவாகலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஏன்னா கருத்துளையில் மிகப்பெரிய அளவில் மோதல்கள், வெடிப்புகள் நடக்கிறது உண்டு. நம்ம பூமி உருவாகும் போது இப்போ இருக்கிற மொத்த தங்கமும் உருவாகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. பூமி உருவாகிறதுக்கு முன்னாடியே நட்சத்திரங்களில் இருக்கிற தங்கம் பூமியில் வந்து சேர்ந்துருக்கு. பூமி உருவாகும் போது இரும்பு பேரழிவு காலம் அப்படின்னு சொல்லி ஒரு பீரியடை குறிப்பிடுவாங்க. அதாவது 50 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி பூமியோட வெப்பம் கிட்டத்தட்ட இரும்பு உருகும் அளவுக்கு அதிகமாக இருந்துதான். அந்த சமயத்தில் தங்கம் உள்பட பல கடினமான உலோகங்கள் பூமிக்கு நடுவில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பூமி உருவாயிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் இப்படி பூமிக்கு மேலே தங்கம் வந்திருக்கும்? அதற்கான பதில், 200 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி பெருமளவில் விண்கற்கள் மற்றும் சின்ன கோள்கள் பூமியை தாக்கியிருக்கும். அப்போ தான் தங்கம் மற்றும் பிற உலோகங்கள் பூமியோட விண்கற்கள் மீது வந்து சேர்ந்துருக்கும். அவை உருகி பூமியோட மையத்துக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சிறிய கற்கள், சிறிய கோள்கள் பூமியை தாக்கும்போது அந்த மையத்தில் இருந்த தங்கம் மேலே வர தொடங்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் நிலப்பரப்பில் எல்லா கண்டங்களையுமே தங்கம் இருக்குதுங்க. குறிப்பாக சொல்ல போகணுன்னா இந்த நிலநடுக்கம் தான் தங்கத்தை பூமிக்கு மேலே கொண்டு வரதுக்கு உதவுது. நம்ம பூமியில் இப்போ எவ்வளோ தங்கம் இருக்குது தெரியுமா? பூமியிலிருந்து நம்ம மனிதர்கள் இது வரைக்கும் 1,90,000 டன் தங்கத்தை வெட்டி எடுத்துருக்கிறோம். இதில் 60% மேற்புற சுரங்கங்களில், மீதி நிலத்தடி சுரங்கங்களில் கிடைக்கிது. இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வெட்டி எடுத்த தங்கத்தை மொத்தமே சேர்த்தா கூட 4 ஒலிம்பிக் நீச்சல் குளங்களை மட்டும்தான் நிரப்ப முடியும். சிம்பிள் லாஜிக்ங்க. இவ்வளவு குறைவாக இருக்கிறதுனால தான் தங்கத்தோட மதிப்பு இவ்வளவு அதிகமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.